வரதராஜ பெருமாள் நமக்கு ரொம்ப விசேஷத்தை, அடியார்களுடைய பிரார்த்தனை அத்தனையுமே அவர்கிட்ட சொன்னால் அந்த குறைகள் அத்தனையுமே தீர்த்து வைப்பார். எப்படி தாயார்கிட்ட போய் பெருந்தேவி தாயாரை சேவிக்கிறோமோ நம்மளுடைய குறைகள் அவள்கிட்ட எடுத்துட்டு சொன்னால் பெருமாள் மலைக்கோவில் இருக்க பெருமாள்கிட்ட சொல்லுவாளாம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் வைகாசி பெருவிழா. இந்த வைகாசி பெருவிழான்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வரதருக்கு அஷ்ட நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி. அப்போது அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பிரம்மன் நாள் நடக்கக்கூடிய உற்சவம் பிரம்மோற்சவம். இந்த 10 நாளும் காஞ்சிபுரத்தில் நீங்கள் போய் பாருங்கோ. வைகாசி பிரம்மோற்சவம்னு சொன்னாலே அந்த உள்ளூர்வாசிகள் மட்டும் கிடையாது, எங்கெங்கெந்தோ இருந்து வந்து அந்த வரதர உற்சவத்தை நம்ம அனுபவிக்கணும். அவ்வளோ அழகாக எழுவர், எவ்வளோ அழகாக எழுணுமோ அவ்வளோ அழகாக ஏலி. அதே மாதிரி அந்த கோவில் ஆகப்பட்டது பாஞ்சராத்த ஆகம பிரகாரம் 3ஆம் நாள் காலை பெரிய திருவடி என்கின்ற கருட சேவை. அந்த பிரம்மோற்சவத்துக்கு அழகே கருடன் தான். அந்த பெரிய திருவடின்னு நம்ம சொல்கிறது கருடன். அந்த கருட சேவையில் பார்க்கணும் பெருமாளை, அவ்வளோ ஆச்சரியமாக எழுவர். அதுவும் பாருங்கோ, இந்த கருட சேவைக்கு ஒரு மகத்துவம் அந்த பெருமாள் எப்படி இருக்குது பாருங்கோ. அதாவது நம்ம எல்லா திவ்யதேசத்துலேயும் எல்லா பெருமாளையும் எல்லாரும் சேவிக்கிறோம், அடியார்கள் சேவிக்கிறோம், ஆழ்வார்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுடைய பாசனங்கள்லாம் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சேவையாகப்பட்ட அந்த கருட சேவையும் போது தொட்டாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி பாருங்க, பெருமாள் தாயார் சன்னதி வழியாக கருட பிரகாணத்தில் வாகனத்தில் ஏறி மாலைகள் சாத்திப்பார். அன்னைக்கு 4 மாலை சாத்திப்பார். பெரிய பெரிய மல்லி மாலையோட கருட வாகனத்தில் 4 மாலையோட பிம்மால 12:15 மணிக்கு விஸ்வரூபமாகும். 1:30 மணிக்கு அந்த பெருமாளுக்கு சாத்துப்படி ஆகி 2:30 மணிக்கு எல்லாரும் பெருமாளை போய் சேவிக்கணுன்றதுக்காக அந்த தாயார் சன்னதி தான் அந்த 10 நாள் பெருமாள் என்னென்னலாம் உற்சவத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிறாரோ அது அத்தனையுமே தாயார் சன்னதியில் ஆண்டாள் சன்னதியிலையும் காமிச்சுட்டு தான் கோபுரவாசலுக்கு வருவர். எவ்வளோ அழகாக பெருமாள் உற்சவத்தை அனுபவிச்சுக்கிறார் பற்றியெல்லாம். அப்படியாகப்பட்ட அந்த கருட சேவையும் போது கோபுர தரிசனம் பாப விமோச்சனம். எப்பவுமே பெரியவாளாக இருக்கட்டும் சின்னவாளாக இருக்கட்டும், நம்மளுடைய சம்பிரதாயத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கோபுரம் தெரியறதோ அப்போவே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. அந்த கோபுரம் ஆகப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோபுரத்துக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிக்கோளை மையமாக வச்சு தான் அந்த சிற்பங்கள் அமைச்சிருப்பா. அந்த காலத்தில் பெரியவா ஒவ்வொரு சிற்பங்கள் அமைக்கும் போது கண் அழகு, கை அழகு, எப்படி நம்ம சொல்கிறோம் பாருங்க, நெஞ்சை எல்லும் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்குன்னு நம்ம பேர் வாங்குற மாதிரி அதே காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 11 அடுக்குகளோடு இருக்கிற கோபுரம், வடகல சம்பிரதாயத்தோடு இருக்கிற ஒரு கோபுரம் அழகு. அந்த கோபுரத்தை பார்த்து சேவிச்சாலே போகிறோம், வரதா வரதா வரதான் தான். அந்த பிரம்மோற்சவ காலத்தில் இந்த கருட சேவையும் போது பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா எள்ளளவு, அந்த எள்ளு கீழே போட்டால் கூட கண்ணுக்கு தெரியாதான், அதளவுக்கு கூட்டமான கூட்டத்தோட வரதர் கருட சேவையில் ஏழ்றார். அஸ்தஸ்டோ அப்படின்ற மாதிரி வரதா வரதா வரதான் இந்த கோபுரவாசல் வழியாக வரும்போது காஞ்சிபுரத்துக்கு கொடை அழகுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு கொடையை என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, கோபுரவாசல் வழியாக வரும்போது தொட்டாச்சாரியார் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. ஏன் அந்த தொட்டாச்சாரியார் மண்டபத்துக்கிட்ட அந்த பெருமாள் என்ன செஞ்சிருவான்னு கேட்டீங்கன்னா, வரதரை கருட சேவையாக அன்னைக்கு கொடையால் பெருமாளை மறைச்சிடுவா. எதுக்காக அந்த கொடையால் பெருமாளை மறைச்சி அந்த தொட்டாச்சாரியரை தாண்டி எழ பண்ணிட்டு போகிறா? எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். என்ன விஷயம் பாருங்கோ, அக்கார கடி, அக்கார கடிகை என்று சொன்னாலே மாதாண்டு சிம்ம பிதாண்டு சிம்ம பிராதாண்டு சிம்ம சகலம் சிம்மா ஏ லக்ஷ்மி நரசிம்மம் அவதேகி கராவலம்பம். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சோழிங்கபுரத்துக்கு பேர் அக்கார கடிகைன்னு பேர். அந்த தொட்டாச்சாரியார் ஆகப்பட்டவர் சோழிங்கபுரத்தில் நரசிம்மருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். ஒவ்வொரு வருஷத்தும் போதும் பிரம்மோற்சவத்தில் 3ஆவது நாள் அன்னைக்கு வரதரை சேவிப்பாராம். அப்படி ஆகப்பட்டவர், அவருக்கு வயசாக எடுத்து காலம்,
என்னடா நமக்கு வயசாயிட்டோ, ஐயோ இன்னைக்கு நம்ம போய் வரதரை சேவிக்க முடியலையே, நம்ம கண்ணால் பார்க்க முடியலையே, நம்ம என்ன பெரிய மகா பாவம் பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த வரதராகப்பட்டவர் அந்த ஒரு க்ஷணம் நீ என்னை நினச்சிக்கோ, நான் அங்கே வந்துடுறேன்ட்டாராம். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கோ, சோலைபுரத்தில் அந்த ஒரு க்ஷணத்தில் தொட்டாச்சாரியாருக்கு வரதர் சேவை சாதிக்கிறார். அதனால தான் கோபுரவாசல் வழியாக வரும்போது அந்த கொடையை அந்த இடத்துலேருந்து மறைச்சிடுவான். நேராக அந்த சோலைபுரத்துக்கு அந்த தொட்டாச்சாரியாருக்கு வரதர் சேவை சாதிக்கிறாராம். எவ்வளோ அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பற்றியெல்லாம். ஒரு திவ்யதேசத்தில் அந்த ஒரு க்ஷணத்துக்கு பெருமாள் அடியார்களுடைய கொடைகளை தீர்க்கிறான்னா, லட்சோதிபதி லட்சங்கள் மக்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளை அவர் எவ்வளோ சுமூகமாக அத்தனை கொடைகளை தீர்க்கிறார் பற்றியெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் அந்த கருட சேவை ஆகப்பட்டது. அந்த தொட்டாச்சாரியார் சேவை ஆகி முடிஞ்ச உடனேயே அதே கோபுர வாசலில் வந்து பெருமாள் நிப்பர். ஒரு கொடை மறைச்ச கொடையை அப்படியே எடுத்துன்னு வந்துருப்பா. இன்னொரு கொடையை எடுத்து வைக்கும்போது மேலும் கீழுமா 10 நிமிஷம் பெருமாளை குலுக்குவா. ஏன்னா பக்ஷியோ இல்லையோ, கருடனுக்கு பேர் பக்ஷின்னு பேர், பரப்பாரோ இல்லையோ, அதனால் இந்த 2 பக்கமும் கொடையை போட்டு மேலுங்கிலும் குலுக்குவா. அதான் காஞ்சிபுரத்தின் கொடையழகு. எப்படி ஸ்ரீரங்கத்தில் நடையழகு, திருப்பதி வடையழகு, காஞ்சிபுரத்தில் கொடையழகு. அந்த கொடையாகப்பட்டது 2 பக்கமும் மேலையும் கீழையும் வரதா வரதான்னு எவ்வளோ தூரம் இங்கேருந்து சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பெரிய காஞ்சிபுரம் வரையும் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெருமாள் பிரம்மோற்சவத்தும் போது 2 வேளையும் போயிட்டு வரார். எப்படி பாருங்க, வைகாசி மாதம் பெருமாளே அக்னிலேருந்து வந்தவர். அதே மாதிரி வைகாசி ஆணிலாம் பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் அப்படியே சூரிய பக்கம் ஜொலிக்கும். அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் நமக்கு ரொம்ப சேவை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அடியார்கள் வெயிலையும் புண்படுத்தாமல் அத்தனை பேரும் அந்த 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரதா வரதா வரதான்னு போய் பெருமாள் எதை பண்ணிட்டு வர ஒரு அழகு இருக்குது பாருங்கோ, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதுக்கு தான் வைகாசி பெருவிழா.